பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலேயே ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபையின் கேள்வி நேரத்திற்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா சட்டசபை விதி 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். மக்களுக்கு தேவையான முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் வருவாய்த்துறையை மேலும் மேம்படுத்தும் வகையில் புதிய வருவாய் வட்டங்களை உருவாக்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறிய முதல்வர் ஜெயலலிதா, அதன்படி சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டம் உட்பட 9 இடங்களில் புதிய வருவாய் வட்டங்கள் தோற்றுவிக்கப்படும் என்றார். பள்ளி மாணவர்கள் உதவித்தொகை பெறுவது உட்பட பல்வேறு பணிகளுக்கு தேவைப்படும் ஜாதி சான்றிதழ், வருமான மற்றும் இருப்பிடச் சான்றிதழ் ஆகியன வரும் கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்தே வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். பள்ளி மாணவர்கள் பல்வேறு உதவித்தொகைகளை பெறுவதற்கும், அரசு விடுதிகளில் சேர்ந்து படிப்பதற்கும், உயர்கல்வி நிலையங்களில் சேர்க்கை பெறுவதற்கும் தேவைப்படும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ் ஆகியவற்றை பெறுவதில் ஏற்படுகின்ற நடைமுறை காலதாமதத்தை கருத்தில் கொண்டு வரும் கல்வியாண்டு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு 6ஆம் வகுப்பிலேயே அவர்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் ஆகியவை அளிக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 6ஆம் வகுப்பில் படிக்கும் சுமார் 12 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெறுவர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 62 வருவாய் வட்டங்களில் மக்கள் தொகை அதிகம் உள்ளதாக தெரிய வந்துள்ளதால் 4 லட்சத்திற்கும் அதிக மக்கள் தொகையை கொண்ட வருவாய் வட்டங்களை பிரிக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார்.